ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்திராஜ் விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட திதிக்கு நாங்கள் பாபநாசம் போயிருந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் ஃபன்னாக காமெடியாக என்ஜாய்மெண்ட்டாக போகும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபநாசத்துக்கு வந்து நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். என் தங்கச்சி மாப்பிள்ள தான் கார் எடுத்துகிட்டு வந்திருந்தார். போகிற வழியில் ஒரு டீ ஷாப்பில் டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு தெப்பக்குளம் இருந்தது. சரி, அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இறங்கி ரேணுவை நிற்க வச்சு விளையாட காமிச்சிக்கிருந்தோம். அவளுக்கு அங்கேருந்து வர மனசே இல்லைங்க. நல்லா அந்த தண்ணியில் நின்று விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி டயம் ஆயிடுச்சு, நேரத்தோடு போய் திதி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பினோம். ஃபைனலி பாபநாசத்துக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சரியான கூட்டங்க. இங்கே எப்பயுமே தண்ணி வராமல் இருந்ததே கிடையாதுங்க. அவ்வளோ தண்ணி வரும். ஏன்னே தெரில, அப்படி ஒரு தண்ணி வரும். ஒரு நாள் கூட இங்கே தண்ணி வராமல் இருந்ததே கிடையாது. அப்புறம் ஒரு ஐயர்லாம் பார்த்து புக் பண்ணி நாங்கள் வந்து திதியும் நல்லபடியாக கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த ஐயர் ரொம்ப நல்லா பண்ணாருங்க. சூப்பராக திதி கொடுத்தாரு. திதி கொடுத்துட்டு இருக்கும்போதே ஒரு சில இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொன்னார். உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார். நல்லா பண்ணார். அவர் பேர் வந்து அரசு, பாபநாசத்தில் தான் இருக்கார். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாருக்காச்சும் திதி கொடுக்குற மாதிரி போனீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கள அந்த ஐயர்கிட்ட வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திதி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் குளிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நாங்கள் திதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து குளிக்க போயிட்டோம். போகிற வழியில் மாங்காய் அது இதுன்னு விற்றாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு குளிச்சுட்டு சரி கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு உடனே குளித்து முடிச்சுட்டு ஒரு மோட்ச தீபம் ஒன்று போட சொன்னாங்க. இந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போடுவாங்க, நீங்கள் அங்கே போய் போடுங்க, பொம்பளை பிள்ளை கையால் தான் போடணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கேயும் போய் மோட்ச தீபம்லாம் போட்டு சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். போகிறப்பே நல்லா கூட்டம், ஆனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக சாமி பார்க்க முடிஞ்சது. ஃபைனலி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து நெக்ஸ்ட்டு குற்றாலத்துக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.